கைஸ் நீங்க பாத்தீங்கன்னா காட்ட முடியும். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஷின்சானுடைய ஒரு ரேர் எபிசோட தான் பத்தினா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கார்ட்டூன் வெட்டி சேனலுக்கு இப்பதான் வரீங்கன்னா மந்திர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல காசுகாபே டீம் இருக்க எல்லா பாய்ஸோட அம்மாவும் பாத்தி அப்படின்னா இருக்காங்க. அதாவது நம்ம நேனி அம்மா, கசாமா அம்மா, மசா அம்மா, ஷின்சான் அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்புறம் பாத்தி அப்படின்னா இவங்க ஷாப்பிங் போகிறதுக்காக பத்தினா வந்திருக்காங்க. ஸோ ஷாப்பிங் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த பசங்களாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக ஸோ ஒரு கடையில் பற்றி அப்படின்னா விட்றாங்க. அந்த கடையில் பற்றி அப்படின்னா புக்கெல்லாம் நிறையவே இருக்குது. அப்போ நம்மளோட மசாவை பார்த்தி அப்படின்னா எப்பா இந்த கடையில் ஒரு லேடி வந்து கதை சொல்லுவாங்களாப்பா, அந்த கதையில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மசாவை சொல்லுவான். ஸோ சொன்னனே நம்மளோட அந்த லேடியை பற்றி அப்படின்னா வராங்க. நம்மளோட லேடி பற்றி அப்படின்னா கொஞ்சம் சோகமாக வாழ்க்கையே வெறுத்துட்ட மாதிரி பற்றி அப்படின்னா வராங்க. ஸோ அவ்வளோ சோகமாக இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து அவங்களும் வராங்க, நான் தான் இந்த கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னது இவங்களா, இவங்க ஏன்ப்பா இப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஷின்சான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தி அப்படின்னா இவங்க நான் எப்படி இந்த பசங்க கிட்ட இந்த கதை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா அந்த லேடி ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த புக்கை தான் நீ பார்க்க போகிறோம், இது புக்கு பேர் தான் மொமோட்டாரோ அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லுவாங்க. இது கேட்டேன் நம்மளோட மசவை பற்றி அப்படின்னா அடா இந்த கதை நான் பார்த்துட்டேன்ப்பா, இந்த கதை எனக்கு நல்லாவே தெரியும், வேறு ஏதாச்சும் கதை சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மசோ சொல்லுவான். நம்மளோட மசோ சொன்னே பற்றி அப்படின்னா அந்த லேடி சோகமாயிடுறாங்க. அப்போ நம்மளோட மசோ எப்பா ஏதாச்சும் நான் தப்பாக சொல்லிட்டேனா அப்படி சொல்லிட்டு நம்மளோட மசோ சொல்லுவான். அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து ஒரு புக் எடுத்துட்டு ஆண்டி இந்த புக்கை படித்து சொல்லுங்களேன் அப்படின்ட்டு நம்மளோட ஷின்சான் ஒரு புக் கொடுப்பான். ஸோ பார்த்தி அப்படின்னா அந்த ஆன்ட்டியும் அதில் வந்து அந்த புக்கை பார்க்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அது வந்து குவாண்டம் ரோபோட் பொம்மை. ஸோ அந்த புக்கை தான் பற்றி அப்படின்னா நம்மளோட ஷின்சான் வந்து அந்த ஆண்டி கிட்ட கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஆன்ட்டி பார்த்தி அப்படின்னா இந்த புக்கை பார்த்தோன்னே பயங்கரக்கும் வருது, இல்லை நான் இந்த கதைலாம் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நம்ம நேனி பற்றி அப்படின்னா ஒரு புக் எடுத்து கொடுப்பா. ஆண்டி இந்த கதை பண்ணுங்க ஆண்டி, இந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளோட நேனி எடுத்து கொடுப்பா. ஸோ அதில் பார்த்தி அப்படின்னா ஸ்னோ ஹீரோ அப்படின்ட்டு அந்த புக்கு பேர் பற்றி அப்படின்னா போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம நேனி ஆண்டி இந்த கதை சூப்பராக இருக்கும், நான் படிச்சிருக்கேன், இது படிச்சு காட்டுங்களேன் அப்படின்ட்டு நம்மளோட நேனி சொல்லுவா. அப்படியா சரி இரு படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஆன்ட்டியோ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கலையில் பார்த்தி அப்படின்னா ஒரு லேடி காட்டுறாங்க. அந்த லேடி பார்த்தி அப்படின்னா பாய்சன் சாப்பிட்டு இறந்துட்டதா பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தி அப்படின்னா கீழே இருக்க சின்ன பசங்களை பற்றினா 7 பேர் இருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டோரி வந்திருக்கும், நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஸோ அந்த சின்ன பசங்களை பற்றி அப்படின்னா நம்மளோட ஷின்சானா வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா ஒரு இளவரசர் பார்த்தி அப்படின்னா குதிரையிலேருந்து வருவார். அப்போ பார்த்தி அப்படின்னா அந்த இளவரசிக்கு என்ன ஆச்சு, நான் காப்பாற்ற வந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தி அப்படின்னா சொல்லுவார். ஸோ பார்த்தி அப்படின்னா குதிரைன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து குதிரை மாதிரி ஒரு பொம்மை தான். ஸோ அப்போ நம்மளோட ஷின்சான் பற்றி அப்படின்னா அங்கிள் இந்த குவாண்டம் ரோபோட் பொம்மையை பாருங்களேன், ஸோ இந்த புக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்மளோட ஷின்சான் அந்த அங்கிள் கிட்டே கொடுத்து பார்ப்பான். இந்த புக்கா, எனக்கு இந்த குவாண்டம் ரோபோட்லாம் ரொம்ப பிடிக்கும் தம்பி, இதே மாதிரி நான் குவாண்டம் ரோபோட் வில்லன்ஸ் பொம்மைலாம் சேர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த அங்கிள் பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்டேனே நம்மளோட அந்த இளவரசி பார்த்தி அப்படின்னா கோமாயிட்டு அங்கே செத்து போய் பார்த்தா எழுந்து வருவாங்க. நம்மளும் என்னடா பேயா அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. ஸோ அந்த மாதிரி கதை தான். ஸோ பார்த்தி அப்படின்னா என்னையா என்னை வந்து காப்பாற்ற மாட்டியா, இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க. சரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பற்றி என்ன சொல்லுவார், ஒரு முறை தான் காப்பாற்று அப்படின்ட்டு இவங்களும் சொல்லிட்டு திரும்ப போய் பத்துப்பாங்க. என்ன ஒரு கதை மாதிரியே தருது அப்படின்ட்டு நம்மள யோசிக்க வேண்டியதான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா அந்த இலவசை பற்றி அப்படின்னா இலவசிக்கிட்டே வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தி அப்படின்னா நம்மளோட ஷின்சான் வந்து கூப்பிடுவான் அங்கிள் அப்படின்ட்டு. இந்த அங்கிளை பற்றி அப்படின்னா திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அங்கே குவாண்டம் ரோபோட் மசாஜ் இதுவும் பார்த்தீங்கன்னா சோஃபா மாதிரி இருக்கும். ஹீரோ பார்த்துட்டு சூப்பர் அப்படின்ட்டு அதில் உட்காந்துப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா மசாஜ்லாம் சூப்பராக பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தி அப்படின்னா அந்த லேடி படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் இவங்க சொல்கிற கதைலாம் பார்த்தி அப்படின்னா உண்மையாகவே இருக்காது. ஸோ இது கேட்ட இவங்கலாம் இந்த புக்கில் இந்த மாதிரி கதை வராது, வேறு மாதிரி தான் வரும் அப்படின்ட்டு நம்மளோட ஷின்சான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஸோ இந்த கதை படிச்சோடனே இந்த ஆன்ட்டி பற்றி அப்படின்னா பயங்கர கோமாயிட்டு இன்னைக்கு இந்த கதையை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தி அப்படி நம்மளோட ஷின்சான் ஆன்ட்டி உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு நம்மளோட ஷின்சானை கேட்குறான். எனக்கு ஒன்றும் ஆகலையேப்பா அப்படி சொல்லிட்டு நம்மளோட அந்த ஆன்ட்டியை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் நேனி பற்றினா இன்னொரு புக்கை வந்து கொடுப்பா. ஆன்ட்டி இதை படுங்க ஆன்ட்டி, இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நேனி அந்த ஒரு புக்கை எடுத்து கொடுப்பா. ஸோ அந்த புக்கை பற்றி அப்படின்னா ஒரு மெர்மைட் பற்றின கதை. ஸோ அதான் பற்றி அப்படின்னா நம்ம நேனி கொடுப்பா. அப்போ பார்த்தி அப்படி நம்ம நேனி ஆன்ட்டி இந்த கதை மட்டும் படிங்களேன், இது வந்து ரொம்பவே சோகமாக இருக்கும் இந்த கதை அப்படின்ட்டு நம்ம நேனி சொல்லுவா. ஸோ அப்புறம் இவங்களும் அந்த கதை படிப்பாங்க. அப்போ பார்த்தி அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு மெர்மைட் இருந்தாங்க. ஸோ அந்த மெர்மைட் வந்து கடலில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இளவரசர் வந்து அப்படி கடல் ஓரமாக வந்தாங்க. அப்புறம் இந்த மெர்மைட் அந்த இலவசை பார்த்து அவர் கூட தான் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு இந்த இளவரசி வந்து அந்த இலவசை பார்த்து ஆசைப்பட்டா. அதுக்காகவே இந்த இளவரசி வந்து ஒரு மனுஷ உருவமாக எடுத்தா அப்படின்ட்டு நம்மளோட இந்த கதையில பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் இந்த இளவரசியும் மனுஷியா மாதிரி அந்த இலவசங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஓரமாக. ஸோ அப்புறம் அந்த இலவசனும் வராங்க. பார்த்தோம் அப்படின்னா அந்த இளவரசன்
காண்டப்ரோபோட் டிஷர்ட்டை பார்த்து போட்டு வந்து இந்த மாதிரி ஹாய் சொல்லுவார். இது கேட்டோன்னே காண்டப்ரோபோட் இருக்கிறவங்களாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டை காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த லேடி படிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா இங்கே சொல்கிறதெல்லாம் ஓனாகவே இருக்கும். அப்புறம் இவங்களாம் யோசிப்பாங்க. அப்புறம் நம்மளோட கசமலை, ஆண்டி நீங்கள் எந்த விதமாக அந்த கடை பதிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் வராது அப்படின்ட்டு இவங்க நம்மளோட கசமாக சொல்லுவான். என்னது அப்படியே தம்பி, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்ட்டு இந்த லேடி பற்றி அப்படின்னா சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம நேனி வந்து இன்னொரு புக் எடுத்து கொடுப்பா. என்னன்னா இளவரசனும் சேர்ந்த கதை ஒரு மாதிரி. ஸோ பார்த்தி அப்படின்னா இவங்களும் அந்த லேடியும் பார்த்தி அப்படின்னா அந்த கதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பார்த்தி அப்படின்னா ஒரு கோட்டை இருந்ததுன்னா ஸோ அதுக்குள்ளே இளவரசியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்களா. நம்மளோட இளவரசன் பார்த்தி அப்படின்னா டிவியை பார்த்துக்கிட்டு சோஃபா மேலே காலை போட்டுக்கிட்டு எப்போதாலும் டிவியை பார்த்துருக்காங்களாம். அப்போ நம்மளோட இளவரசி வந்து இந்த மாதிரி இளவரசங்கிட்ட வந்து நீங்கள் என்ன எப்போதாலும் டிவியை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு வேறு வேலை இருந்தால் தான் வேலை பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இது கேட்ட நம்ம இளவரசி வந்து நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்ட்டு நம்மளோட இளவரசி பார்த்தி அப்படின்னா இளவரசி கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இலவச ஃபோன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா இலவச ஃபோன் பார்த்தி அப்படின்னா காண்டப்ரோபோட் கீச்சன் மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா ஓப்பன் பண்ணி மெசேஜ் பாக்ஸ் பார்க்குறாங்க. ஸோ பார்த்தி அப்படின்னா அதில் இன்னைக்கு 5:30 மணிக்கு மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு அதில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா இதை கேட்ட நம்ம இளவரசி, என்னங்க இது யார் இது அப்படின்ட்டு நம்மளோட இளவரசி பார்த்தீங்கன்னா இளவரசன் கிட்ட கேட்பாங்க. அப்புறம் நம்மளோட இளவரசி வந்து நீ ஏன் என்னோட ஃபோனை வந்து என்னோட பர்மிஷன் இல்லாமல் எடுக்கிற அப்படின்ட்டு நம்மளோட இளவரசன் பார்த்தி அப்படின்னா இளவரசி கிட்ட வந்து சொல்லுவாங்க. இது கேட்ட நம்மளோட இளவரசி வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு நம்மளோட இளவரசி வந்து அழுதுகிட்டு அந்த கோட்டை விட்டு போகிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஜூஸ் எல்லாம் பார்த்தி அப்படின்னா குடிச்சிட்டு அங்கே பார்த்தி அப்படின்னா அங்கேயே தூங்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தி அப்படின்னா நம்மளோட அந்த ஆன்டி பார்த்தி அப்படின்னா இந்த மாதிரி கதைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தி அப்படின்னா இந்த கதைலாம் படிச்சுட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. என்ன இது இந்த மாதிரிலாம் கதை வருது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தி அப்படின்னா ஆன்டி நீங்கள் கொஞ்சம் ஓனா சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் கதை இருக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இதை பார்த்து அந்த ஆன்டி பற்றினா பயங்கர கோமாயிடும். என்னது நான் ஒழுங்காக சொல்லி அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, உங்களுக்கு ஒழுங்காக கதை கூட சொல்லியே அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. யாரை பற்றி என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தி அப்படின்னா இந்த ஆன்டி பேரை வந்து யாரோ கூப்பிட்றாங்க. இந்த ஆன்டியும் யார் அது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டு தான் வந்துடுறாங்க. ஸோ பார்த்தி அப்படின்னா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு நம்மளோட இந்த ஆன்டியை பற்றி அப்படின்னா அந்த ஆள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ பார்த்தி அப்படின்னா நம்மளோட நேனி வந்து இவரு தான் இந்த ஹஸ்பண்டா அப்படின்ட்டு இவங்க பார்த்தி அப்படின்னா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பார்த்தி அப்படின்னா சொல்லுவார். ஸோ இதை பார்த்து அந்த ஆன்டி வந்து இல்லை உங்களை மன்னிக்கிற மாதிரியே நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தி அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறாங்க. ஸோ அப்புறம் அந்த அங்குளை பார்த்தி அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஆன்டி கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இந்த மாதிரி என்னை மன்னிச்சிரு, நான் தான் அந்த காண்டப்ரோபோட் கடை ஓப்பன் பண்ணிக்கூடாது, அதனால தான் நான் என் மேலே உனக்கு கோவம், நான் இந்த மாதிரி கடை மாற்றிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ இதை கேட்டோன்னே அந்த ஆன்டி பற்றி அப்படின்னா உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தி அப்படின்னா அந்த ஹஸ்பண்டும் ஆமாம் நான் உண்மையிலே கடை மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் பற்றி எப்படி சொல்லுவாங்க. ஸோ இது கேட்ட அந்த லேடியை பற்றி எப்படின்னா வைக்கப்பட்டு ஸோ உங்களை பார்த்தி அப்படின்னா கட்டி பிடிச்சிப்பாங்க. ஸோ பார்த்தி அப்படின்னா கட்டி பிடிச்சோன்னே பயங்கர வெளிச்சம் வரும் அவங்க மேலே இருந்து. ஸோ இதை பார்த்தி அப்படின்னா என்னப்பா இவ்வளோ வெளிச்சம் வருது அப்படின்ட்டு நம்மளோட சின்சன் எல்லாருமே பார்க்குறாங்க, நம்ம நேனி எல்லாருமே. ஸோ அப்புறம் நம்மளோட சின்சன் அம்மா, நேனி அம்மா, கசம் அம்மா, மசம் அம்மாலாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்மளோட பசங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா இங்கே நம்மளோட நேனி சின்சன்லாம் பார்த்தி அப்படின்னா அங்கிள் உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பற்றிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தி அப்படின்னா இவங்க அது வந்து சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இவங்களும் வந்து நம்மளோட சின்சன் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா என்ன அது நம்மளை இவங்க படிக்க சொன்னால் இவங்க என்னடா இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டுருக்காங்களே அப்படின்ட்டு இவங்க வந்து பார்த்துருவாங்க. ஸோ அப்புறம் வந்து இதோட பற்றி அப்படின்னா இந்த எபிசோட் பற்றி அப்படின்னா முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாத அவங்க கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு பெரிய வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன்னு அது இருக்கும். டாடா பாய்.